கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அயர்லாந்து தேசத்திலே 2 பெரிய வெள்ளி குவளைகளை அகழ்வாராய்ச்சியின் போது கண்டெடுத்தார்கள். 2மே ஒன்று போல் இருந்தது. ஆனால் அதிலே ஒன்று கிறிஸ்துவுக்கு முன்பு 200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அந்த வெள்ளி குவளைகளிலே பானங்கள் அருந்தும்படி அதன் ஓரத்திலே ஒரு வளைவு வைத்திருந்தார்கள். அதிலிருந்து மற்ற பாத்திரங்களுக்கு வார்க்கும்படிக்கு அந்த வளைவின் மூலமாக பானங்களை வார்த்தார்கள். அந்த குவளையின் வெளிப்புறத்திலே அநேக படங்கள் சித்தரிக்கப்பட்டிருந்தது. அதிலே ஒரு எண்ணெய் கொப்பரையிலே அவர்கள் வழிபட்ட கடவுள் ஒரு மனிதனை தூக்கி போடுவது போல ஒரு படம் இருந்தது. இன்னொரு படத்திலே ஒரு மனிதனை எல்லாரும் சேர்ந்து கடவுளுக்கு நரபலி இடுவது போல போடப்பட்டிருந்தது. அப்படியானால் ஒவ்வொரு விழாவின் போதும் ஒரு நரபலி செலுத்தப்பட வேண்டும் என்று அவருடைய கடவுள் விரும்புகிறார். இல்லை என்றால் அவர் எண்ணெய் கொப்பரையிலே போட்டு தண்டித்து விடுவார் என்ற பயத்தை ஊட்டுவதாக அந்த குவளை இருந்தது. மற்றொரு குவளை அது கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதிலே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட காட்சியும் அவர் மரித்து உயிர் தெழுந்த காட்சியும், அத்தோடு அவர் தம்முடைய சீசர்களோடு தம்முடைய சரீரத்துக்கு அடையாளமாக தம்முடைய இரத்தத்திற்கு அடையாளமாக பந்தி இருப்பதையும் வரைந்திருந்தது. அப்படியானால் இத்தனை நூற்றாண்டுகளிலே இப்படி ஒரு தெய்வத்தை அவர்கள் கண்டிருக்கவில்லையே. நரபலி கொடுத்து கொண்டு ஒருவர் வேதனையில் மற்றொருவர் மகிழ்ந்து கொண்டு முரட்டாட்டமுள்ள ஜனங்களாய் வாழ்ந்தவர்கள் தேவகுமாரனாலே ஒன்றிணைக்கப்பட்டு இன்றைக்கு அநேக கண்டுபிடிப்புகளை முன்னெடுத்து நாம் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து அவர்களை ரட்சித்திருக்கிறார். இந்த நற்செய்தியை இந்த 2வது குவளை காட்டுகிறதே. இந்த குவளையிலே திராட்சரசம் பரிமாறப்படும் போதெல்லாம் தங்களை தாழ்த்தி அவருக்கு முன்பாக பணிந்து கொள்கிறார்கள். கிறிஸ்துவின் பாடும் மரணமும் தான் நம்மை அவரோடு இணைக்கிறது. அவருக்குள் நாம் ஒருமித்திருக்கிறோம். ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வை நமக்கு தருகிறது. கலாத்தியர் 1:4 அவர் நம்மை இப்போதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 7:27 அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. ஏனெனில் தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். கிறிஸ்து தீமைகளின் முடிவாய் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்துக்கும் அவர் முடிவாய் இருக்கிறார். அவராலே புதிய பிரமாணம் வந்தது. அது அன்பின் பிரமாணம். அவரோடு ஒருமித்திருக்கிற ஒரு பிரமாணம். அவருடைய அங்கங்களாய் இருக்கிறோம். அவர் தலையாய் இருக்கிறார். இந்த ஒருமைப்பாடும் அன்பும் திருச்சபைகளிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆராதனைகளிலும் அதுதான் நினைவு கூறப்படுகிறது. விருப்பத்தோடு அவருடைய திருப்பந்தியிலே சேர்ந்து நாம் அவரோடு ஐக்கியமாய் இருக்கிறோம் என்ற அந்த ஒரு நினைவோடு வாழ்வோம். கர்த்தர்தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்காக பிற்கப்பட்ட ஜீவ அப்பமே, கர்த்தாவே, உமக்குள் நாங்கள் ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருக்கின்றோம். இணைத்தவர் நீர். எனவே நாங்கள் பிரிந்து போகாமல் ஒருவர் நேசிக்கவும் தலையாகிய உமக்குள்ளே அடங்கியிருக்கவும் எங்களுக்கு நல்ல சிந்தனைகளை தந்தருள வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன்.